ஒருத்தவங்க துறவியாக ஆயிட்டாங்கன்னா அவங்க எக்காரணத்தை கொண்டும் தன் உணவை தானே செய்யக்கூடாது, அடுப்பை நெருப்பு மூட்டி ஏற்றக்கூடாது அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. அது எல்லா துறவிகளுக்குமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த ஆன்மீக வரலாற்றிலேயே அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை உடைச்ச ஒரு ட்ரெண்ட் செட்டர் யாருன்னா திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் தான். அவர் ஒரு சமய புரட்சியாளர் இல்லை, அவர் ஒரு சமூக புரட்சியாளர் அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாத்துலேயும் அவர் ஒரு வித்தியாசம் தான். அவர் காலத்திலும் சரி, அவர் முன்னாடியும் சரி, ஊரில் இருக்கிற சாமியாரெல்லாம் மடம் ஆரம்பித்த போது இவர் மட்டும்தான் சங்கம்னு ஆரம்பிக்கிறார். சாப்பாடு போகிற இடம் சத்திரம்னும் போது இவர் மட்டும்தான் சாலைன்னு சொல்கிறார். அப்போ காவிங்கிறது தமிழர்களினுடைய தொன்மையான துறவு உடை இல்லை. அப்போ எது தொன்மையான துறவு உடைனா வெள்ளைதான் தொன்மையான உடை. இப்போ ஒரு சாமியார் துறவுக்கு போகிறார், சரி, வீட்டை விட்டுட்டார், சொந்தத்தை விட்டுட்டார், சரி, சமூகத்தையும் விட்டுறார், ஒரு குகையில் போய் உட்காந்துக்கிறாரு, ஒரு மலையில் போய் உட்காந்துக்கிறாரு, தன்னுடைய தவ வலிமையை அதிகப்படுத்திக்கணும்னு உட்காந்துக்கிறார். அவரால் இந்த மண்ணுக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம மக்கள் எந்த அளவுக்கு ரொம்ப பாவத்துக்குரியவங்க அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம மண்ணில் நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை தொலைச்சிட்டு எங்கிருந்தோ அந்த இம்போர்ட்டடெல்லாம் தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுற ஒரு மக்களாக நம்ம இருக்கோங்கிறது தான் என்னுடைய ஒரு பெரிய கோபம். அப்போ ஒரு குரல் 18ஆம் நூற்றாண்டில் ஜாதியை உடச்சிக்கிட்டு வெளியில் வந்து ஒரு குரல் பாடுதுன்னா அது வள்ளலாரினுடைய ஒரு குரல் தான். டாட்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் குணாவின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். டாட்ஸ் தமிழோடு உறவாடு நிகழ்ச்சி என்னுடைய முதல் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நம்மளுடைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறவர் தாமல் கோ சரவணன் அவர்கள். ஒரு இளம் வயதிலேயே பட்டிமன்ற பேச்சாளராக, ஆன்மீக பேச்சாளராக, அது மட்டும் இல்லாமல் பன்னாட்டு பள்ளியின் ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்காரு. அவர் தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நேர்காணல் காண போகிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். தொடர்ந்து ஆன்மீக ரீதியாக பட்டிமன்றங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இலக்கிய பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர்னு இல்லாமல் இப்போது இந்த இளம் வயதிலேயே ஆன்மீக பட்டிமன்றங்களின் நடுவராக கூட இருக்கிறீங்க. நிறைய பார்த்துருக்கோம் நிகழ்ச்சியில். இந்த இளம் வயதிலேயே ஆன்மீக பாதையை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? அதை பற்றி சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். அதான் என்னுடைய எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும்ல, இப்படியான ஒரு வேலையில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி ஒரு பேச்சுத்துறைக்கு வருவேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எதிர்பார்த்த ஒன்றும் கிடையாது. என்னுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பயோடெக்னாலஜி தான். ஆனால் கல்லூரி காலங்களில் இந்த பேச்சு போட்டிக்கு அப்படின்னு கொஞ்சம் காலேஜெல்லாம் கட்டடிச்சுட்டு ஜாலியாக வெளியில் போகிற மாதிரியான பயணமாக வெளியில் வந்தது தான். அதுக்கப்புறம் தமிழுங்கிற ஒரு பெரிய பெருவெளி நமக்கு கிடச்சிது. ஸோ அதில் இலக்கியங்கள், ஆன்மீகம், பக்தி இலக்கியம்னு அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ரசனை எல்லாமே மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் ஆன்மீகத்துக்குள்ளே வந்தேன்னு சொல்கிறத விட ஆன்மீகம் என்னை அதுக்குள்ளே எடுத்துக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படியான ஒரு பயணம் தான். முதல்ல இலக்கிய மேடைகள், அதுக்கப்புறம் பட்டிமன்ற மேடைகள், அப்புறம் இப்போ ஆன்மீக மேடைகள் அப்படின்னு இப்போ ஒரு தளத்தில் நம்ம இயங்குறது இல்லை. எல்லா விதமான ஜேர்னலுமே பேசக்கூடிய ஒரு பேச்சாளராக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, பல்வேறு தரப்பட்ட ஆன்மீகங்கள் இருக்குது. ஆன்மீகத்தில் பல விஷயங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக வள்ளலாரை தேர்ந்தெடுத்தது ஏன் அப்படின்றது தான் முதல் கேள்வி. இந்த கேள்வி கேட்கறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வள்ளலாரோடைய பேச்சுகளோ அல்லது வள்ளலார் பற்றிய சிந்தனைகளோ பேசக்கூடிய அத்தனை பேருமே வந்து ரொம்ப வயதானவர்களாக இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு 27-28 வயசில் இந்த இளம் வயதிலேயே வள்ளலாருக்குள்ளே எப்படி வந்தீங்க? பொதுவாக சொல்லுவாங்க, இப்போ ஒவ்வொரு நிலப்பரப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு மக்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த நிலப்பரப்பில் இருக்கிற மக்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அந்த நிலத்தினுடைய இயற்கையே கொடுக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு இயற்கையான ஒரு பொது விதி. உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ நம்ம மண்ணில் நமக்கு தேவையான ஒரு பழம்னா இந்த மண்ணில் விளையிற கொய்யா தான். பனைமரம் தான் இந்த மண்ணுக்கான மக்களுக்கான ஒரு உணவு. இது எல்லாத்துலேயுமே இந்த இயற்கை கொடுக்கும். அதே மாதிரி தான் ஒரு மக்களுக்கான தத்துவமும் கூட, ஆன்மீகமும் கூட. அப்படி இந்த மண்ணுக்கான, தமிழக மக்களுக்கான ஒரு தத்துவம், ஒரு ஆன்மீகம்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் தான். ஒரு பேச்சாளர்னால் நம்ம சொல்லப்போனால் அது ஒரு வியாபாரம் தான். எங்கே பேச கூப்பிட்றாங்களோ, நம்ம எவ்வளோக்கு பேச கேட்குறாங்களோ நம்ம போய் பேசுகிறது. அப்படி தான் நம்மளுடைய பயணமே இருக்கும். நம்ம எல்லாமே பேசுவோம் தான், என்ன கொடுக்குறாங்களோ பேச வேண்டியது தான். பட்டிமன்றத்தில் ஒரு நாள் நம்ம ஆண்களான்னு பேசணும்னா மறுநாள் அதே தலைப்பில் பெண்களான்னு பேச சொன்னால் நம்மளே மறுத்து தான் பேசி ஆகணும். அதுதான் எங்களுடைய வியாபார யுக்தின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நாங்கள் தமிழை வியாபாரம் பண்ணுறோன்னு அர்த்தம் இல்லை. எங்களுடைய குரலை, எங்களுடைய பேச்சை வியாபாரப்படுத்துகிறோம், அவ்வளோதான். ஆனால் அதுலேயும் சில எத்திக்ஸோட அறத்தோடு தான் நாங்கள் இருக்கோம். அப்படி ஒரு கட்டத்தில் தான் எனக்கு வடலூர் நிகழ்ச்சியில் வள்ளலாரை பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. என்னுடைய முதல் வள்ளலார் பேச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த பேச்சு பேச எனக்கு உண்மையாக சொல்லணும்னா மனதளவில் பெரிய விருப்பம்லாம் கிடையாது. ஏன்னா எனக்கு சாமி மேலே ஒரு பெரிய
பூசைகள் சடங்குகள் மேலே ஒரு பெரிய பிரியம் கிடையாது. அதே அளவுக்கு சாமியார்கள் மேலே எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது. அது எந்த சாமியாக இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அப்படி தான் வள்ளலார் அப்படிங்கிறவரையும் ஒரு சாமியாருடைய வரிசையில் தான் வச்சுருந்தேன். அப்படி தானே நமக்கு இது வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சாமியாராக அவரை பார்த்ததால எனக்கு பெருசாக அவர் மேலே ஈடுபாடு இல்லாமல் தான் இருந்துச்சு. அந்த விருப்பமின்மையோட தான் அந்த மேடையை நான் அணுகினேன். உண்மையை சொல்லணும்னா அந்த மேடைக்கு ஏறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மேஜிக், ஒரு மிராக்கிள் நடந்ததுன்னு சொல்லலாம். அது ஒரு நிகழ்ச்சி, ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வள்ளலார் மேடைகள் தொடர்ச்சியாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. இப்போ நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதுக்கு 2 காரணம் தான் இருக்கணும். ஒன்று, அந்த விஷயத்தை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கணும். இல்லை அந்த விஷயத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 தான் நமக்கு ஒன்று பிடிக்காமல் போக காரணமாக இருக்கும். முதல்ல எனக்கு இவரை பற்றி ஒன்றுமே தெரியாது, அதனால் பிடிக்கலை, ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் மேடைகள் ஏற ஏற மேடைக்காகவே அவரை பற்றி பேசணுன்னும் போது அவருடைய திருவருட்பா பாடல்கள், அவருடைய கொள்கைகள், அவருடைய விண்ணப்பங்கள், அவருடைய உரைநடை இதெல்லாம் படிக்க தான் இவர் ஒரு சாதாரண சாமியார் இல்லை, தப்பாக இந்த சமூகம் இவரை ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்குது அப்படின்னு அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் வள்ளலாருங்கிறது எவ்வளவு முக்கியம், ஒரு தமிழனாக இந்த மண்ணில் வள்ளலாரை எவ்வளவு நம்ம தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் என்னுடைய முழு கவனம் சன்மார்க்கம் வள்ளலார் அப்படின்னு திரும்பிச்சுன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு மேஜிக் நடந்துச்சுன்னு சொன்னீங்களே, என்ன மேஜிக் அது? என்னென்னா நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று உண்டுல்ல. நாங்கள் வடலூரில் பேசுகிறதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் எங்களுக்கு அறை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ நாங்கள் வெளியில் ஒரு பார்க்குக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு வெளியில் வந்து உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ வரைக்கும் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. நீங்கள் சும்மா திருவருட்பா எடுத்து படிச்சிங்க, உரைநடை எடுத்து படிச்சிங்கன்னா நமக்கு ஒன்றுமே புரியாது. அவருடைய அந்த ஸ்லாங், நடை, பிரிவுகள்லாம் நமக்கு ஒரு பொதுஜன மக்களால் அதை ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியாது. அப்படியான ஒருத்தன் தான். ரொம்ப சின்ன வயசு, எனக்கு 20-22 வயசில் எனக்கு சுத்தமாக அப்படின்னு என்னன்னே தெரியாத மாதிரி தான் இருந்தேன். அப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வயசான ஒருத்தர் ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில் பக்கத்தில் வந்து திடீர்னு உட்காந்துட்டு, என்ன தம்பி திருவருட்பா படிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு, கையில் புத்தகம் வச்சுருந்தேன், படிச்சுட்டு இருக்கீங்களான்னாரு. ஆமாங்க ஐயான்னு சொன்னதுக்கப்புறம், உங்களுக்கு என்னென்னு தெரியுமா இதெல்லாம் அப்படின்னாரு. இல்லை தெரியலங்க ஐயா. நான் எதுக்காக படிக்கிறீங்கன்னாரு. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வடலூரில் இருக்குது அப்படின்னு சொன்னேன். நம்ப மாட்டீங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு என் பக்கத்தில் உட்காந்து அந்த திருவருட்பானா என்ன, அவர் சொல்ல வந்த ஜீவகாருண்யம்னா என்ன அப்படின்னு ஒரு கிளாஸே எடுத்தார் ஒரு 1/2 hourல. சொல்லப்போனால் அது எனக்கு ஒரு ஆசி மாதிரி இருந்துச்சு. அவர் கொடுத்துட்டு, சரிப்பா நல்லா பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நகர்ந்து போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் எங்கே போனாருன்னு தெரியல, நான் யாருன்னு பேர் கேட்கல. இது ஒரு விபத்துன்னு கூட சொல்லலாம். யாரோ ஒரு வயசானவர் வந்தார், திருவருட்பா தெரிஞ்சவர், எனக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, நம்ம சாதாரணமாக எடுத்துகிட்டு போனாலும் கூட எனக்கு பர்சனலைஸ்டாக என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அது ஏதோ ஒரு விதத்தில் என்ன ஒரு மேஜிக்காக தான் நான் அதை வந்து பார்த்தேன். என்னன்னே தெரியாத ஒரு விஷயத்தை ஒரு அரை மணி நேரத்தில் அதை பற்றி ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறது அப்படிங்கிறதே எனக்கு ஒரு திருவருளாக தான் நான் நினச்சேன். அந்த மேஜிக்லேருந்து தான் எல்லாமே எனக்கு சன்மார்க்கம் வள்ளலார் அப்படிங்கிற ஒரு பெரிய காந்தத்தை நோக்கி ஈர்க்க வச்சதுன்னு சொல்லணும். வள்ளலாரை வந்து எப்போதுமே ஒரு புரட்சியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க, சமய புரட்சியாளர் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சிலர் சொல்லுவாங்க. வள்ளலாரை வந்து புரட்சியாளர்னு சொல்கிற இடத்துல பெரும்பான்மையான துறவிகள், புரட்சி துறவிகள் அப்படின்றனாலே காவி உடைகளை தான் அணிந்திருப்பாங்க. ஆனால் வள்ளலார் வெள்ளை உடையை தான் அணிஞ்சிருந்தார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ வள்ளலாரை நீங்கள் கோட் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, அவர் சமய புரட்சியாளர் அப்படிங்கிறத. இப்போ நாங்கள் வந்து அதை ஏற்றுக்க மாட்டோம். அவர் வந்து சமய புரட்சியாளர்னு சொல்கிறத விட மிகச் சரியான வார்த்தையோடு நீங்கள் கையாளணும்னா அவர் வந்து சமூக புரட்சியாளர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அருளாளர்கள் அப்படின்னு இந்த மண்ணில் ஒரு பெரிய வரிசை உண்டு. நம்ம இந்தியான்னு எடுத்துக்கோங்களேன், ஒரு ஆன்மீகத்துக்குன்னு வந்தவங்க இந்த இந்தியாவில் நிறைய பேர் உண்டு. ஆனால் நம்ம அதை ஒரு 3 கோணமாக நிறுத்தலாம். ஒரு 3 புள்ளி, தொடக்க புள்ளி, நடுவில், கடைசின்னு ஒரு 3 வைக்கலாம். நம்ம பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு 3 பேரை சொல்லலாம். அதில் காலத்தில் ரொம்ப முன்னாடி வந்த ஒருத்தர் கௌதம புத்தர், துறவுன்னு சொல்லி வெளியே வந்தார். அவர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வந்தது. பல நாடுகள் பௌத்தத்தை தழுவிச்சு. ஒரு பெரிய சமூக மாற்றம் அன்னைக்கு இந்தியா மட்டும் இல்லாமல் ஆசிய துணைக்கண்டம் முழுக்கவுமே நடந்துச்சு. அவருக்கு பின்னாடி ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மண்ணில் வந்தவர் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான். அவர் சன்மார்க்கம்னு ஒரு மார்க்கத்தை கொண்டு வராரு. அந்த சுத்த சன்மார்க்கத்து பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வருது. அவர் ஒரு வித்தியாசமான ஒரு புரட்சியை இந்த மண்ணில் செய்கிறார். அவருக்கு பின்னாடி தான் விவேகானந்தர் வரார். விவேகானந்தர் மொத்தமாக அவர் ஒரு புரட்சியை செய்கிறாரு. உலக அரங்கில் ஒரு ஆன்மீக கருத்துக்களை எடுத்துகிட்டு போய் முன்வைக்கிறார். இந்த 3 பேரை பார்க்குற போது நிறைய புரட்சியாளர்கள், துறவிகள் வந்திருக்காங்க தான். ஆனால் ஏன் வள்ளல் பெருமானை பர்டிகுலராக நம்ம புரட்சி துறவின்னு சொல்கிறோன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போ கௌதம புத்தர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் துறவி தான். அவர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் தான் இருந்துச்சு. ஆனால் அவர் சாப்பாடுன்னு வரும்போது என்ன சொன்னார்னா, நம்ம எல்லாம் வீடு வீடாக போய் இல்லறவாசிகள் கதவை தட்டி அவங்க என்ன சாப்பாடு போடுறாங்களோ அதை நம்ம வாங்கி சாப்பிடணும், நம்மளாக சமையல் செய்யக்கூடாது அப்படிங்கிற கட்டளையை புத்தரே தன்னுடைய மாணாக்கர்களுக்கு கொடுக்குறார். அவருடைய வரலாற்றில் பல இடங்களில் அவர் பிச்சை வாங்கி உண்ணுகிற கதைகளை நம்ம பல இடங்களில் பார்க்க முடியுது. இது முதல்ல வந்த புத்தர், வள்ளலாருக்கு முன்னாடி. வள்ளலாருக்கு பின்னாடி வந்த விவேகானந்தரும் என்ன செய்கிறாரு, அவருடைய இளமை காலங்களில் அவர் துறவு வாங்கி கொண்டு அவர் பயணம் செய்கிறார். எது கடவுள் நான் தெரிஞ்சுக்கணும்னு பயணம் செய்கிறார். அவர் அதிகமாக நார்த் இந்தியாவில் தான் பயணம் செஞ்சார். அவருடைய சுய கதையிலே பதிவிட்டிருப்பார்.
இந்த நார்த் இந்தியாவில் சாப்பாட்டுக்காக வீடு வீடாக போகிற போது என்ன பிரச்சனை வரும்னா, இப்போ நம்ம ஆளுங்கெல்லாம் வத்த குழம்பு, இட்லி, தோசைன்னு நல்லா சாப்பிட்ருவாங்க. நார்த் இந்தியா போயிட்டிங்கன்னா நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அவங்களுடைய பிரதானமான உணவுன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டி தான். அதுக்கு கிரேவி தான் மாறுமே தவிர ரொட்டி மாறாது. அவனுங்க இந்த மாதிரி பிச்சை கேட்க வரவங்களுக்கு என்ன கொடுப்பானுங்கன்னா, புது ரொட்டி கொடுக்க மாட்டாங்க. அவங்க ரொட்டியெல்லாம் சுட்டு 10 நாள் 15 நாள்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ விவேகானந்தர் அது மாதிரி போகிற போதெல்லாம் பழைய ரொட்டியை கொடுப்பாங்களாம். அதை கடித்தா பல்லே உடஞ்சிருமா. அதனால் விவேகானந்தர் என்ன பண்ணுவாரா, அந்த ரொட்டியை ஒரு களத்தில் போட்டு அதில் ஆற்று தண்ணியை ஊற்றி அதை ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் அதை சாப்பிடுவாராம். இந்த 2 கதையை பாருங்கள். வள்ளலாருக்கு முன்னாடி ஒரு பெருந்துறவி, வள்ளலாருக்கு பின்னால் ஒரு பெருந்துறவி. இந்த 2 துறவிகளுக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னென்னா, இவர்கள் உணவுக்காக வேறொருவரை நாடி அவர்கள் போடுகிற உணவை உண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். இது தப்பான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இந்த நாவலந்தீவில் இந்தியாவில் ஒரு எழுதப்படாத விதி ஒன்று உண்டு. ஒருத்தவங்க துறவியாக ஆயிட்டாங்கன்னா அவங்க எக்காரணத்தை கொண்டும் தன் உணவை தானே செய்யக்கூடாது, அடுப்பை நெருப்பு மூட்டி ஏற்றக்கூடாது அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. அது எல்லா துறவிகளுக்குமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த ஆன்மீக வரலாற்றிலேயே அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை உடைச்ச ஒரு ட்ரெண்ட் செட்டர் யாருன்னா திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் தான். ஒரு துறவி வீட்டில் போய் கதவை தட்டி சாப்பாடு வாங்குறத மாற்றி சத்திய தர்மசாலைன்னு ஒன்று ஏற்படுத்தி ஒரு அடுப்பை இவரே மூட்டி ஊருக்கே ஒரு துறவி சோறு போட்டார்னா அந்த ஒரே துறவி இந்த உலகத்தில் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் தான். அந்த புள்ளியிலேருந்து அவரை பார்க்குற போது தான் அவர் ஒரு சமய புரட்சியாளர் இல்லை, அவர் ஒரு சமூக புரட்சியாளர் அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாத்துலேயும் அவர் ஒரு வித்தியாசம் தான். அவர் காலத்துலையும் சரி, அவர் முன்னாடியும் சரி, ஊரில் இருக்கிற சாமியாரெல்லாம் மடம் ஆரம்பித்த போது இவர் மட்டும்தான் சங்கம்னு ஆரம்பிக்கிறார். சாப்பாடு போகிற இடம் சத்திரம்னும் போது இவர் மட்டும்தான் சாலைன்னு சொல்கிறார். ஏன்னா இது தூங்குகிற இடம் இல்லை, சாப்பிட்டுட்டு ஞானத்தை நோக்கி பயணப்படக்கூடிய இடம்ங்கிறதால் அதுக்கு சாலைன்னு பேர் வைக்கிறார், சபைன்னு பேர் வைக்கிறார் இறைவன் இருக்கக்கூடிய கோயிலை. இவர் செய்த எல்லாமே ஒரு புரட்சிகரமான விஷயங்கள் தான் பேரளவில் கூட. அதில் ஒன்று தான் நீங்கள் சொன்ன அவருடைய உடை. நமக்கு சாமியார்னாலே காவி உடையில் தான் இருந்து அப்படின்னு ஒரு பழக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் வள்ளல் பெருமான் வெறும் ஆன்மீகவாதி மட்டும் கிடையாது, அவர் தமிழ் பண்பாட்டையும் தொன் தமிழையும் மீட்டெடுக்க முயற்சி செய்த ஒரு பெரிய புரட்சியாளர். அதில் ஒன்று தான் அவருடைய அந்த உடை அப்படிங்கிறது. அவர் காலத்துலேயும் காவி உடை தான் அணிஞ்சிருந்தாங்க, ஆனால் அவர் காவி உடையை அணியலை, அவர் வெள்ளை உடையை தான் அணிகிறார். நீங்கள் ரொம்ப பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா சங்க காலங்கள்லாம் காவி உடையை யார் அணிஞ்சிருந்தாங்கன்னா பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் பெரும்பாலும் காவி உடையை அணிவாங்க. இந்த தமிழர்களினுடைய பூர்வக்குடி துறவிகள் காவி அணிந்ததற்கான வரலாறு கிடையாது. பின்னாடி கூட எப்படி அணிகிறாங்கன்னா மஞ்சனத்தி மரக்கட்டை, ஆலமரத்தோட கட்டை இதெல்லாம் வெட்டி அதை ஒரு நீரில் போட்டு கொதிக்க வச்சு அதில் ஒரு வெள்ளை உடையை தோச்சி எடுத்து காய வச்சா அது ஒரு மாதிரியான செங்கல் நிறத்துக்கு வரும். அதை தான் பின்னாடி இவங்க அணிய ஆரம்பித்தாங்க. அப்போ காவிங்கிறது தமிழர்களினுடைய தொன்மையான துறவு உடை இல்லை. அப்போ எது தொன்மையான துறவு உடைனா வெள்ளைதான் தொன்மையான உடை. அதை பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு மீட்டு கொண்டு வந்தது யாருன்னா திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் தான். ரெண்டாவது அவர் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார் உரைநடையில். காவி யார் அணியலாம், வெள்ளை யார் அணியலாம். அப்போ ஒரு விஷயம் சொல்கிறாரு, யார் ஒருவர் இதுதான் தெய்வம் அப்படிங்கிற தத்துவத்தை உணர்ந்து கொள்ள போராடுகிறார்களோ, நான் கடவுளுக்காக போகிறேன் அப்படின்னு வீட்டை விட்டுட்டு சொந்தத்தை விட்டுட்டு துறவுக்கு வந்துட்டான், ஆனால் அவன் இன்னும் ஞானத்தை அடையலை, அவன் இன்னும் தேடுறான், அவன் தேடுதலில் இருக்கான். இப்போ யார் ஒருவர் அந்த தத்துவத்தை தேடுகிறார்களோ அது ஒரு போர். எதுக்கு? இந்த ஆன்மாவுக்கும் பரம்பொருளுக்குமான போர். இது அதை சேரலை, சண்டை போடுது. அப்போ போரினுடைய குறி என்ன? இரத்தக்குறி, காவி. அதனால் யார் ஒருவர் தத்துவத்தை தேடி போர் செய்கிறார்களோ அவர்கள் காவி உடையும், அந்த தத்துவத்திலே வென்று எது தெய்வம் என்பதை உணர்ந்து விட்டார்களோ அவர்கள் வெண்மைக்கான நிறத்தையும் அணியலாம். அதனால் வள்ளலார் என்ன சொல்கிறாரு, நான் தத்துவத்தினுடைய போரில் இல்லை, நான் அந்த தத்துவத்தையே வென்று விட்டேன், அதனால் நான் வெள்ளை உடையில் இருக்கேன்னு சொல்கிறார். அப்போ அந்த வெள்ளை உடைக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணங்கள் இருக்குது. ஒரு நிறப்புரட்சியே செஞ்சுருக்கிறார். ஆமாம், அது நிறப்புரட்சி. அதோடு சேர்ந்து அவர் ஏன் வெள்ளை உடையை முழுக்க சுற்றிக்கிட்டாருங்கிறதுக்கும் காரணம் சொல்கிறார். இப்போ பாட்டில் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என் உடலை விருவி காட்ட எனக்கு கூச்சமாக இருக்கிறது, அதனால் நான் ஃபுல்லாக போத்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் வள்ளலாரை பார்த்தீங்கன்னா முட்டிக்கு கீழே வரைக்கும் தான் அந்த துணி இருக்கும், ரொம்ப நீளமாக இருக்காது. ஒரு ஆன்மீகத்துக்கு இருக்கிற துறவிக்கு என்ன ஒரு பெரிய பொறுப்பு இருக்குன்னா அவங்களுக்கு ஆணவம் இருக்கக்கூடாது. அப்போ தான் ஒரு ஆன்மீகவாதியே. இப்போ இன்றைக்கி சாமியாருங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சேர், தங்கத்தில் ஒரு சேர் வேணும், அவங்க பின்னாடி ஒரு பரிவட்டம் வரணும், இப்படியெல்லாம் இருக்குல்ல. இது ஒரு சாமியாருக்கான அழகு கிடையாது. ஒரு சாமியார் ஆணவத்தை துறந்தவராக, அகங்காரத்தை துறந்தவராக இருக்கணும். வள்ளலாருக்கு என்னென்னா, ஒரு உடை தரையில் அப்படி பிறண்டுட்டு வந்துச்சுன்னா அது ஒரு ஆணவத்தின் குறியீடு. அந்த காலத்தில் ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டு வஸ்திரத்தை ஒரு கிலோமீட்டருக்கு போட்டு தரன்னு தேய்ச்சிட்டு வருவாங்க, அது ஒரு அடையாளம். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அதை விரும்பாமல் தான் முட்டிக்கும் கீழே நல்லா தூக்கி அந்த துணியை கட்டுறார். அவருக்கு அதெல்லாம் காட்ட பிடிக்கல. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் அறிவியலாக வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா,
நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்கள், ஜீவன்கள் சூரிய ஒளி அதிகமாக பட்டுச்சுன்னா அந்த சத்துக்கள் காய்ந்து போகும். அப்போ அது காயக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மொத்த உடம்பையும் மறைத்து கொண்டு வெள்ளை உடையை தேர்ந்தெடுக்கிறார். வெள்ளை வந்து வெயிலை அப்சர்வ் பண்ணாது, ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால் அந்த நிறத்தை தேர்ந்தெடுக்கிறார். இப்படி அந்த ஒரு உடைக்கு பின்னாலும் பல காரணங்கள் இருக்குது. வள்ளலார் தோற்றுவித்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் இது மற்ற சமய சங்கங்கள்லேருந்து எந்த அளவுக்கு வேறுபட்டது, அதை பற்றி சொல்லுங்கள். எப்படி சொல்கிறதுனா, வள்ளலார் காலத்தில் ஒரு பெரிய சமூக சூழல் இருந்துச்சு. வெளிப்படையாக சொல்லணும்னா ஜாதி, மதம் இது சார்ந்த சமூக நீதிக்கு எதிரான செயல்கள் ரொம்ப அதிகமாக நடந்துட்டு இருந்த ஒரு காலம். பெரியார்லாம் ரொம்ப பின்னாடி தான் வரார். ரொம்ப பின்னாடி வந்த பெரியாரே இதுக்கு எதிராக குரல் கொடுக்குற போது பல பிரச்சனைகளை சந்திக்கிறாருன்னா, அதுக்கும் முன்னாடி 18ஆம் நூற்றாண்டுடைய முற்பகுதியிலேயே ஒருத்தர் இதற்கு எதிராக குரல் கொடுக்குறாருன்னா அவருக்கு எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் இருக்கும்னு யோசிச்சு பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சமூக நீதிக்காக முதலில் குரல் கொடுத்தது பெரியார் கிடையாது. பெரியாருக்கும் பல ஆண்டுகள் முன்னால் சாதியும் மதமும் சமயமும் ஆதியில் பொய்யென சொன்ன அருட்பெருஞ்சோதின்னு இதுக்கெல்லாம் எதிராக குரல் கொடுத்த முதல் புரட்சியாளர், முதல் கழக குரல் அருட்பிரகாச வள்ளல் பெருமான் தான். அவர் இது எதுக்காக ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, இது வெறும் ஆன்மீகம் சார்ந்த பார்வை மட்டும் கிடையாது, இது வெறும் கடவுள் சார்ந்த மார்க்கம் மட்டும் கிடையாது. இதோடு அவருக்கு சில சமூக பொறுப்புகளும் சேர்ந்தே கட்டமைத்து எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த சங்கத்தினுடைய ஒரு பின்புலம். இப்போது ஒரு சாமியார் துறவுக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. அதனால் இந்த மண்ணுக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ ஒரு சாமியார் துறவுக்கு போகிறார், சரி, வீட்டை விட்டுட்டார், சொந்தத்தை விட்டுட்டார், சரி, சமூகத்தையும் விட்டுறார். ஒரு குகையில் போய் உட்காந்துக்கிறாரு, ஒரு மலையில் போய் உட்காந்துக்கிறாரு, தன்னுடைய தவ வலிமையை அதிகப்படுத்திக்கணும்னு உட்காந்துக்கிறார். அவரால் இந்த மண்ணுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு துறவு எப்போ பிரயோஜனமாகும்னா, எது உண்மையான துறவாகும்னா, இந்த மண் பயனுற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சுய வாழ்க்கையை துறந்து பொது வாழ்க்கையில் ஈடுபடுவது தான் துறவினுடைய முதல் அடிப்படை படி. அதை முதல்ல இந்த உலகத்துக்கு ரோல் மாடலாக இருந்து காட்டுறதே யாருன்னா வள்ளல் பெருமான் தான். அதனால தான் இந்த சங்கத்தினுடைய நோக்கங்களில் பல விஷயங்களை முதலானது ஒன்று நீங்கள் கவனிக்கணும். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு தடை இருக்கும்ல, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்ல. இப்போ இதுக்குள்ளே வரீங்கன்னா இதெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. நீங்கள் இஸ்லாம் தழுவுறீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. நீங்கள் கிறிஸ்டியானிட்டி போனீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. இந்து மதத்துக்குன்னு சில முறைகள் இருக்குது. வைணவத்துக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு, சைவத்துக்குன்னு ஒரு அணுகுமுறைகள் உண்டு. இப்படி எல்லாத்துக்கும் ஒரு தடைகள் உண்டு. அப்படி சன்மார்க்கத்துக்கு என்ன தடைன்னு சொல்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த சங்கம் எதுக்காக வந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உரைநடையில் ஒரு இடத்துல சொல்கிறார், இந்த சன்மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு எது தடை? ஒரு அற்புதமாக ஒரு 5 வரி சொல்கிறார். என்ன? மதம், சமயம், மார்க்கம் முதலான ஆசார சங்கற்ப விகற்பங்களும் 1. 2வது ஆசிரமம், வர்ணம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் சமரச சுத்த சன்மார்க்கத்தினுடைய முக்கிய தடைகளாகும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா ஒன்றும் கிடையாது. யாரெல்லாம் மதம் சொல்லி இங்கே தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியோ, ஏன் மதம் தான் பெருசு, ஏன் சமயம் தான் பெருசு, ஏன் கடவுள் தான் பெருசுன்னு எவனெல்லாம் பேசுகிறியோ, வர்ணம்னா இந்த 4 வர்ணம் சொல்கிறாங்கல்ல, இந்த 4 வர்ணங்களை வச்சுக்கிட்டு நான் பெரிய ஜாதி, நீ சின்ன ஜாதி, நீ கீழானவன், தீண்டாமைன்னு எவெல்லாம் பேசுகிறானோ இவெல்லாம் இதுக்குள்ளே கூட வரக்கூடாது, வெளியில் ஓடிடுங்கிற இதெல்லாம் இந்த சன்மார்க்கத்துக்கே தடைன்னு பேசுகிறார். நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், சன்மார்க்கம் ஒரு ஆன்மீகத்தினுடைய அமைப்பாக தானே பார்க்குறோம். அது ஒரு சன்மார்க்கம் என்பது ஆன்மீகத்தினுடைய மார்க்கமாக தானே பார்க்குறோம். அப்போ அதுக்கு தடைன்னு சொல்லப்படுகிற போது ஏன் அவர் இதையெல்லாம் சொல்கிறாரு? ஏன்னா சன்மார்க்கம் ஒரு ஆன்மீகத்தினுடைய மார்க்கம் இல்லை. ஏன்னா அவரே என்ன சொல்கிறாரு? மதம், சமயம், மார்க்கம் தடைன்னு சொல்கிறாரு. எப்போ ஒரு சமயமும் மதமும் மார்க்கமும் தடையாகுதோ அப்போ சன்மார்க்கம் எப்படி இந்த 3க்குள்ளே வரும்? இப்போ சன்மார்க்கம் ஒரு மார்க்கம் கிடையாது, சன்மார்க்கம் ஒரு சமயம் கிடையாது, இது ஒரு தனி மதம் கிடையாது. அப்போ இது என்னது? இது ஒரு நெறி, ஒரு வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற ஒரு நெறி. அந்த நெறியை எப்படி வாழணுங்கிறது இந்த உலகத்துக்கு சொல்ல தான் இந்த சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற ஒன்றை வள்ளல் பெருமான் கட்டி அமைக்கிறார். அதில் அவர் வைக்கிற முக்கியமான ஒரு கோட் என்ன அப்படின்னா, ஆன்மீக ஒருமைப்பாட்டு உரிமை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். நான் ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவேன், நம்ம மக்கள் எந்த அளவுக்கு ரொம்ப பாவத்துக்குரியவங்க அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம மண்ணில் நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை தொலைச்சிட்டு எங்கிருந்தோ அந்த இம்போர்ட்டடெல்லாம் தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுற ஒரு மக்களாக நம்ம இருக்கோங்கிறது தான் என்னுடைய ஒரு பெரிய கோபம். வெளிப்படையாகவே சொல்கிறேனே, இந்த மண்ணுக்கே ஒவ்வாத இல்லை இந்த மண்ணுக்கே சம்மந்தம் இல்லாத சாய்பாபா அப்படிங்கிற ஒரு தெய்வம் இன்றைக்கி நம்ம மண்ணை ஆக்கிரமிச்சிருச்சு. இன்றைக்கி தெருக்கு தெரு அதுக்கான கோயில் வந்துருச்சு. வியாழக்கிழமை பியூர் நான் வெஜிடேரியனாக இருக்கவங்களாம் அன்றைக்கி வெஜிடேரியனாக மாறுறதுக்கு தயாராக இருக்கான். எங்கே பார்த்தாலும் அவருடைய படங்கள், சிலைகள் வந்துருச்சு. மன்னிக்கணும், சாய்பாபாவுக்கு நான் எதிரானவன் இல்லை, அவர் ஒரு நல்ல சாமியார் தான், அவருக்கும் புனிதம் இருக்கிறது, அவர் ஒரு அருளாளர் தான். ஆனால் அவர் இந்த மண்ணுக்கோ இந்த மக்களுக்கோ உரியவர் இல்லை. அவர் ஒரு பெரிய தத்துவத்தை முன்வைக்கவில்லை. அவர் ஒரு அருளாளர், சாமியார், அவ்வளவுதான். ஆனால் திருவருட்பிரகாச வள்ளலார் அப்படி இல்லையே.
அவர் ஒரு தத்துவத்தை இந்த மண்ணுக்கு கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்க, காரல் மார்க்ஸும் எங்கெல்ஸும் என்ன சொன்னாங்க? கம்யூனிசம் சொன்னாங்க, பொது உடைமை சொன்னாங்க. யாருக்கு சொன்னாங்க? தொழிலாளிகளுக்கு சொன்னாங்க. தொழிலாளியும் முதலாளியும் ஒன்றாக வேண்டும்னு இந்த கம்யூனிசத்தை சொன்னாங்க. சோஷியலிசம்னு ஒன்று வந்துச்சு. யாருக்காக வந்துச்சு? கீழ்த்தட்டு மக்களும் மேல்தட்டு மக்களும் ஒன்றாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக சோஷியலிசம் வந்துச்சு. இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் பிரிவினை இருந்துச்சு. இந்தியாவில் மட்டுமே 4 வர்ணம் கிடையாது. நீங்கள் ஃப்ரெஞ்சுக்கு போனீங்கன்னா ஃப்ரெஞ்சு சொசைட்டி 3 எஸ்டேட்டாக பிரிஞ்சிருந்துச்சு. நிலப்பிரபுக்கள் 2ஆம் தரமும், இயேசுநாதருக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கக்கூடிய பாதிரியார்கள் முதல் தரத்துலையும், தொழிலாளிகள் 3ஆம் தரத்துலையும். இங்கே 4 வர்ணம் இருந்தால் அங்கே 3 வர்ணம் இருந்துச்சு. உலகத்தில் எல்லா இடத்துலையும் இந்த பாகுபாடுகள் இருக்க தான் செஞ்சிச்சு. ஆனால் எந்த ஒரு துறவி இதற்கெல்லாம் எதிராக குரல் கொடுத்தது? ஒரே துறவி தான். வள்ளலார் இந்த மண்ணிலே விதைத்த விதை என்ன அப்படின்னா, ஆண்மநேய ஒருமைப்பாடுங்கிற ஒரு கான்செப்டை கொடுக்குறார். இது கம்யூனிசம், சோஷியலிசம், நம்ம இன்றைக்கி பேசுகிற பெரியாரினுடைய சமூக நீதி, இதுவெல்லாம் கூட ஒரு கட்டத்தோடு நின்று போதா இல்லையா? எல்லாம் ஒரு கட்டத்தோட மனிதர்களோடு நின்று போதா இல்லையா? ஆனால் வள்ளலார் என்ன சொல்கிறார் பாருங்கள், 4 விஷயமா ஒழுக்கங்களை சொல்ல வந்தார்ல. அந்த நம்மளுடைய இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம். 3ஆவதாக வள்ளலார் சொன்னது ஜீவ ஒழுக்கம். அப்படின்னா என்ன தெரியுமா? இவங்கெல்லாம் சொல்கிறதுக்கு பல காலங்களுக்கு முன்னாடியே வள்ளலார் சொல்கிறாரு, ஒரு ஆண் ஒரு பெண்ணை தனக்கு சரிநிகராக அவரை பார்க்க வேண்டும், பாவிக்க வேண்டும்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் கீழானவன் மேலானவன் யாரும் கிடையாதுங்கிறார். பாட்டிலே பாடுறாருல, ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் ஒத்துரிமையாகி உலகியல் நடத்தல் வேண்டுங்கிறார். அப்போ ஒரு குரல் 18ஆம் நூற்றாண்டில் ஜாதியை உடச்சிக்கிட்டு வெளியில் வந்து ஒரு குரல் பாடுதுன்னா அது வள்ளலாரினுடைய ஒரு குரல் தான். அப்போ அவருடைய நோக்கம் ஜீவன் ஒழுக்கத்தோடு முடியல. அடுத்து என்ன பாடுறாரு பாருங்க, ஆன்ம ஒழுக்கத்துக்கு வரார். என்னன்னா, நீ இந்த கம்யூனிசம்ங்கிற கான்செப்டை மனுஷங்களோட நிறுத்திட்டா என்ன நியாயம்? உனக்கு மட்டுமா உயிர் இருக்குது? நம்ம சுற்றி இருக்கிற எத்தனையோ உயிர் இருக்கே, அதுக்கெல்லாம் நீ காரூண்யமே காட்டுறது இல்லையே. மனித நேயம் மட்டுமே இருந்தால் போதும். மனுஷன் மேலே காட்டினா மனுஷன் அதோட முடிஞ்சிருச்சா? இல்லை. அதை தாண்டி இங்கே இருக்கிற எல்லா உயிர்களின் மீதும் நீ அன்பு செலுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் உனக்கு இருக்கிறதுன்னு இந்த மனுஷங்களுக்கு சுட்டி காட்டுறார். நம்ம எதிர்க்க ஒரு உயிர் கஷ்டப்படுதுன்னா அந்த கஷ்டத்தை போக்குற பொறுப்பு நமக்கு இருக்குது. அதனால தானே திருவள்ளுவர் எழுதினார், அறிவினால் ஆகுவது உண்டோ. அறிவுனால் என்ன பயன்? நம்ம என்ன சொல்லுவோம்? ஃப்ளைட் விடுறதா, ராக்கெட் விடுறதா, என்ன பயன்? நம்ம அதெல்லாம் சொல்லுவோம். திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? அறிவினால் ஆகுவது உண்டோ, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடைன்னு சொல்கிறார். பிறரின்னு சொன்னால் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனாக இருக்கும். இது பிறரின் உயர்திணையில் சொல்லலை, பிரிதின் அக்ரணியும் சேர்த்து சொல்கிறார். அப்போ தனக்கு முன்னால் ஒரு உயிர் வாடுகிற போது அதன் துன்பத்தை போக்கவில்லை என்றால் உனக்கு அறிவு இருந்து என்ன பயன்னு திருவள்ளுவர் கேட்குறார். அதை தான் வள்ளலார் தொன்று தொட்டு பின்னாடி வந்து என்ன சொல்கிறாரு, ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமைன்னு கொண்டு வரார். த கம்யூனிசம் இஸ் நாட் ஒன்லி ஸ்டாண்ட் ஃபார் ஹியூமன், அதையும் தாண்டி இந்த உலகத்தின் எல்லா உயிர்களையும் ஒரு தட்டில் வைத்து பார்க்குற மனோபாவம் வேண்டும்ங்கிறது தான் வள்ளல் பெருமான் கொண்டு வந்த சன்மார்க்கம். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா சன்மார்க்கி யார், சன்மார்க்கம்னா என்ன, வள்ளலார்னா யாருங்கிறத இந்த தமிழ் சமூகம் புரிஞ்சுக்கும். சூப்பர். பொது உடைமை தத்துவத்தையே உலக உயிர்கள் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காரு. ரொம்ப அவரே பாடலால் தான் பொது நெறின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். அந்த சொல் இவங்களுக்கெல்லாம் முன்னாடியே அந்த வார்த்தையை வள்ளலார் பயன்படுத்தியிருப்பார்.